Hi friends, vanakkam and welcome back to Devipris kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாவு ரெசிபி தான் பார்க்க போறோம். தோசை மாவு, இட்லி மாவு ரெண்டுமே காட்ட போறேன். தோசை மாவு பாத்தீங்கன்னா இந்த கார அரிசி, புட்டு அரிசி சொல்லுவாங்க இல்லையா, சோ அதை ஊற வச்சுதான் இன்னைக்கு தோசைக்கு நான் அரைக்க போறேன். அதே மாதிரி இட்லி பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசியில தான் அரைக்க போறேன். ரேஷன் புழுங்கல் அரிசியில ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். சோ சூப்பரா இருக்க போறது. ஃபுல்லா வீடியோவை பாருங்க, கம்ப்ளீட் டீடைலோட இருக்க போது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே இருக்க ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த காப்படியில் தான் எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரு காப்படி ஃபுல்லாக நல்லா கோபுரமாக வர அளவுக்கு இந்த கார அரிசி, புட்டரிசியை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு காப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துப்போம். அது கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும், சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கோபுரமாக நான் எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கம்பு எடுக்க போகிறேன். கம்பு வந்து ஒரு 3/4 காப்படி வர அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் நான் இதில். ஸோ இதுவும் சேர்த்துக்கலாம். இது தோசை ரொம்ப சூப்பராக வருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி வாசனையாக நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் இது. ஸோ இதில் ஒரு 3/4 காப்படி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சோளம் ஒரு 1/4 காப்படி அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, பட் அதுவே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 காப்படி அளவுக்கு நான் வந்துட்டு சோளம் எடுத்துக்க போகிறேன். மில்லட் ரெசிபி, நம்ம மில்லட் தோசை, இட்லி மாவு ரெண்டுமே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 காப்படி அளவுக்கு நான் சோளம் எடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணணும். கம்பெல்லாம் நல்லா தூசி இருக்கும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து போதும் இந்த தோசை ரெசிபிக்கு. அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக, நல்லா வாசனையாக, நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். அதுக்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். எல்லாமே கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 hours ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். உளுந்து மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் சில்லு நாட்டினா தான் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 காப்படி அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி, இதுவும் நான் 3/4 காப்படி அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் எடுத்துக்கலாம். நம்ம 3/4 காப்படி ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துப்போம். நல்லா கலராக வருங்க அது. ஸோ இது நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 1/2 காப்படி அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஆமணக்கு கொட்டைங்க இது. இதில் ஒரு 4 கொட்டை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இது ரொம்ப சாஃப்டாக வர வைக்கும் நமக்கு இட்லி. அதே மாதிரி கலராகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி உடச்சிங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் சீட் இருக்கும். அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரைஸோடவே ஆட் பண்ணிடலாம். ஒரு 4 கொட்டை போடுங்க. நான் பண்ண குவான்டிட்டிக்கு ஒரு 4 seeds போகிறோம். ஸோ இது இந்த மாதிரி பீல் பண்ணிங்கன்னா மேலே இருக்க ஷெல்லை இந்த மாதிரி நமக்கு உள்ளே ஒயிட் கலரில் கிடச்சிரும். அது நம்ம ரைஸோடு ஆட் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டாக 6 hours ஊறியாச்சு. ஸோ நான் அவங்கெல்லாம் எல்லாருமே சொல்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக நான் ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா கை க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ கிரைண்டர் போடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இட்லி அரிசி தாங்க அரைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து வெந்தயம் ஊற வச்சேன் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் தோசை ஆட்ட போகிறேன். ஸோ உளுந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா புசுன்னு வர அளவுக்கு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். சில் வாட்டர் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ரைஸ் எல்லாம் நான் வந்துட்டு கிரைண்டரில் அரைக்க போகிறேன். ஸோ லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க, எதாவது பூச்சிலாம் விழாமல் இருக்கும். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சி கிடச்சிருச்சு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஓடும் போதே நான் எடுத்துருவேங்க. நிறைய பேர் ஆஃப் பண்ணிவிட்டு எடுப்பீங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னா இந்த மாதிரி ஓடுற கிரைண்டரில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. கை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் மெதுவடை போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் மெதுவடைக்கு ஊற போட மறந்துட்டேன். யூஸ்வலாக இட்லி போடுற டைமில் உளுந்து ஊற வச்சுருவேன் மெதுவடைக்கு. இந்த தடவை மறந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். அரிசி, அதாவது ஒரு பங்கு புழுங்கல் அரிசி, ஒரு பங்கு இட்லி அரிசி. இதையும் சேர்த்துட்டு நல்லா மையாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துருவோம். அதுவும் அரைஞ்சி வந்த அப்புறமா நம்ம உளுந்தோடு சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ இட்லி மாவு ஆல்மோஸ்ட் டன்ங்க. பார்த்திங்கன்னா ரைஸும் நல்லா அரைஞ்சி கிடச்சிருச்சு. இது வந்து நம்ம
உளுந்து மாவோடவே கலந்துடலாம். கலந்துட்டு உங்கள் கையாலவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் இருக்க ஹீட்டால் கொஞ்சம் புளிக்க யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் இது சம்மர் டைம் தான், ஸோ சீக்கிரமாக புளிச்சிரும். மாவு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வெளியில் வச்சு கம்ப்ளீட்டாக புளிக்க வைக்க மாட்டேன். கொஞ்சமாக நாளைக்கு காலையில் தேவையான அளவுக்கு மட்டும் தான் நான் எடுத்து வச்சு புளிக்க வைக்க போகிறேன். மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். இப்போ நைட்டு சப்போஸ் இட்லி ஊற்ற போகிறோன்னு தெரிஞ்சால் ஈவினிங்கே எடுத்து வச்சா போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மாவு உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ஸோ அதே கிரைண்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச உளுந்து தோசைக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஃபுல்லாக வெளியில் வச்சு புளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நைட்டு பண்ணுறோன்னா ஒரு மத்தியான டைம் 3 மணி இந்த மாதிரி எடுத்து வச்சா போகிறோம். காலையில் செய்ய போகிறோன்னா நைட்டு எடுத்து வச்சா போகிறோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கடைசி மாவு வரைக்கும் உங்களுக்கு இட்லி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உளுந்தோடவே சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த காரரிசி, கம்பு, சோளம் எல்லாமே கலந்து ஒன்றாவே அரைச்சிட போகிறேன். தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. தோசையும் அப்படி தான், நீங்கள் வெளியில் புளிக்க இது தோசை மட்டும் கம்ப்ளீட்டாக நான் வெளியில் புளிக்க வச்சுருவேன். ஏன்னா தோசை கொஞ்சமாக தான் ஆட்டியிருக்கேன். எனக்கு ஒரு 2 வேளை தான் வரும் தோசை மாவு. ஸோ இதை மட்டும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியில் புளிக்க வச்சிட போகிறேன். இட்லிக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். கடைசி மாவு வரைக்கும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ தோசை மாவும் ஆல்மோஸ்ட் டன். இதையும் எடுத்து வச்சிடலாம். நாளைக்கு காலையில் தோசையும் இட்லியும் நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். இவ்வளோ சாஃப்டாக இருக்க போது இட்லி பாருங்கள். அதே சமயம் தோசை நல்லா கிறிஸ்பியாக வாசனையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட. ஸோ எல்லாத்தையும் வெளியில் வச்சுட்டு புளிக்க வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இட்லி மட்டும் என்னோடய குழந்தைக்கு ஒரு 2 இட்லி ஊட்டுற அளவுக்கு நான் மாவை வெளியில் எடுத்து வச்சேன். புளிச்சிருக்கு. ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி வர வச்சுட்டு நான் இட்லி பேட்டர் வந்து இட்லி தட்டில் ஊற்றி வச்சிட போகிறேன். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போகிறோம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இட்லி மாவு கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். நான் இந்த மாதிரி தான் மாவு புளிக்க வைப்பேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புளிக்க வைக்க மாட்டேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிடலாம். நான் இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி பாயில் பண்ண வச்சுருக்கேன். ஸ்டீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 இட்லி மட்டும் நான் ஊற்றிக்க போகிறேன். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த கார அரிசியில் பண்ண தோசை தான் ஊற்ற போகிறேன். தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய், புதினா சட்னி தான் வச்சுருக்கேன். நல்லா இருக்குங்க. இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் வெள்ளையாகவும் இருக்கும். ஸோ ஸ்டீம் கொதிச்சிட்ருக்கு. நம்ம இட்லி பேட்டரை எடுத்து உள்ளே வச்சிடலாம். நம்ம ஸோ இப்போ கார அரிசி மாவு தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது ஒரு 2 வேளையில எங்களுக்கு முடிஞ்சிருங்க. இது மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு, நல்லா புளிச்சிருக்கு. இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்தா போகிறோம். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. தோசை மாவு பாத்திரத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்தா மட்டும் போதும். அது உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இருக்குங்க, வாசனையாக இருக்குது கம்பு சேர்த்தது. ஸோ உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர வச்சிடலாம். கல் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது, ஹாட்டாக ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம தோசை ஊற்ற வேண்டியதான். கல் நல்லா சூடாக இருக்குங்க. ஸோ நம்ம தோசை ஊற்றிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க தோசை. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ யூஸ்வலாக நம்ம ரைஸ்லேயே பண்ணுற தோசையை விட இந்த மாதிரி கொஞ்சம் மில்லட், இந்த மாதிரி கொஞ்சம் கார அரிசி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தின்னா ஊற்றிட்டு சுற்றி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் விட போகிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கசப்பாக தான் இருக்கணும். பட் எல்லா எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாமே மிக்ஸ்டாக தான் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா தோசைக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் சுற்றி சேர்த்துக்கிறேன். இந்த நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். அந்த பக்கமும் நம்ம ஃப்ளிப் பண்ணிவிட்டு வேக வச்சு நல்லா கிறிஸ்பியாக எடுத்துடலாம் தோசை. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. தோசை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சுட சுட சாப்பிட யாராவது சுட்டு தந்தால் நல்லாயிருக்குங்க. சூடாக அப்படியே இறங்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான கார தோசை, கார அரிசியில் பண்ண தோசை ரெடி. சூடாக இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா கலராகவும் இருக்குது. நான் உங்களுக்கு இட்லி வந்துட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ தோசையும் ரெடி,
இட்லியும் ரெடி. ரேஷன் அரிசியில் பண்ண இட்லி ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே கலராக நல்லாயிருக்கு. நம்ம மேலே மட்டும் சூடாக சாம்பார் ஊற்றினா போகிறோங்க, சூப்பராக நல்லா உறிஞ்சிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பேட்டர் ரெடி பண்ணி பாருங்கள். இட்லி பேட்டர், தோசை பேட்டர் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க கமெண்ட் செக்ஷனில். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி.